வணக்கம். பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா? அப்போ பார்த்திவேந்தன் பேர் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆனா கல்கியோட கதையில வர்ற இந்த ஒரு கேரக்டர் ஒரு பெரிய வரலாற்று மர்மத்தோட திறவுகோல்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க, ஒரு நாவல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நிஜமான வரலாற்று தேடலுக்குள்ள போகலாம். சரி வாங்க, நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடலாம். உங்க மனசுல என்ன கேள்வி ஓடுதோ அதே தான் இங்கேயும். இந்த பார்த்திவேந்திரன் வெறும் கல்கியோட கற்பனையா, இல்ல வரலாற்றுல மறைஞ்சு போன ஒரு உண்மையான ராஜாவா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் அஸ்திவாரம். பொன்னியின் செல்வன்ல பார்த்திவேந்திரன் கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்னு நமக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனோட நிழல் மாதிரி அவனோட உயிர் நண்பன், தொண்டை மண்டலத்துக்கே தளபதின்னு கல்கி அவரை சூப்பரா செதுக்கியிருப்பார். நம்ம மனசுல எல்லாம் அவர் ஒரு ஃபிக்ஷனல் ஹீரோவா தான் பதிஞ்சிருக்காரு. இப்பதான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். கல்கி உண்மையாவே வரலாறுல வாழ்ந்த ஒருத்தரை எடுத்து தன்னோட கதையில ஒரு முக்கியமான பாத்திரமா வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை கதைக்கும் நிஜமான வரலாற்றுக்கும் நடுல ஒரு பாலம் கட்டுற மாதிரி இருக்குல்ல. இந்த நம்பரை பாருங்க. 15 வருஷம். வரலாற்று ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? பார்த்திபேந்திரன் ஒரு ராஜா தொண்டை மண்டலத்தை கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தளபதி இல்ல, ஒரு ராஜா. இதுதான் இந்த முழு மர்மத்தோட முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த மர்மத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல டைம் டிராவல் பண்ணி அந்த காலத்துக்கு போகணும். அதாவது 10ஆம் நூற்றாண்டு, அதோட பிற்பகுதி. அந்த சமயத்துல சோழ சாம்ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப குழப்பமான ஒரு காலகட்டம் அது. யாருக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள் அதுக்கு பதிலே இல்லாம தொங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த டைம்லைனை பாருங்களேன், அந்த குழப்பம் உங்களுக்கு புரியும். சுந்தர சோழர் ஆட்சி செய்யறாரு. அவருக்கு பிறகு ஆதித்த கரிகாலன் தான் அடுத்ததுன்னு முடிவாகுது. ஆனா அவரோட திடீர் மரணத்துக்கு பிறகு ராஜராஜ சோழன் அரியணை ஏறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்ல தான் உத்தம சோழன் வர்றாரு. கூடவே நம்ம பார்த்திவேந்திரனும் ஆட்சி செஞ்சதுக்கான ஆதாரங்கள் கிடைக்குது. இதுதான் அந்த பெரிய பசில். இவ்வளவு பெரிய வரலாற்று புதிரை விடுவிக்க ஒருத்தர் முயற்சி பண்றார். ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு ஃபுல் டைம் ஹிஸ்டோரியன் கிடையாது. அவரோட இந்த தேடல் இந்த மர்மத்துக்கே ஒரு புது டைமென்ஷன் கொடுக்குது. வாங்க அவர் யாருன்னு பார்க்கலாம். இவர்தான் நம்மளோட இந்த ஆய்வுக்கு பின்னாடி இருக்கிறவர், ஜெயசீலன். ப்ரொஃபஷன் படி பார்த்தா அவர் ஒரு புவி தகவலியல் பொறியாளர். ஆனா பேஷன் படி பார்த்தா அவர் ஒரு ஹிஸ்டரி டிடெக்டிவ் மாதிரி. தன்னோட வேர்களை தேடணுங்கிற ஆர்வம் தான் அவர் இந்த மர்மத்துக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கு. அவரோட இந்த வார்த்தைகளே பாருங்களேன், எவ்வளவு உண்மையா இருக்கு. சமூக ஓட்டத்துல ஜெயிக்க இன்ஜினியரிங் எடுத்தாலும் மனசு விரும்புறது வரலாற்றத்தான்னு சொல்றார். படிப்பு ஒன்னே, ஆர்வம் இன்னொன்னு இருக்கலாம். ஆனா மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை விடாம தேடுறது தான் நிஜமான வெற்றி. அவரோட இந்த பேஷன் தான் இவ்வளோ பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கு அடித்தளமா இருந்திருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஆய்வுக்கே ஆரம்ப புள்ளி ஒரு நாவல் தான். ஆமா, அவர் ஒரு வரலாற்று நாவல் எழுதலான்னு டேட்டா சேகரிச்சிட்டு இருந்திருக்கார். அப்போதான் பார்த்திவேந்திரன்கிற பேரு திரும்ப திரும்ப அவர் கண்ணில் பட்டிருக்கு. அப்போதான் அவருக்குள்ள அந்த ஸ்பார்க் வந்திருக்கு. யாருப்பா இந்த உண்மையான பார்த்திவேந்திரன்? ஓகே, இப்ப நாம ஆதாரங்கள் பக்கம் போகலாம். ஏன்னா எந்த ஒரு வரலாற்று ஆய்வுக்கும் எவிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ கல்வெட்டுகள் என்ன சொல்லுது, பழைய ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு நாம பார்க்கலாம். இந்த ஆய்வு சும்மா கற்பனையில உருவானது கிடையாது. இங்க பாருங்க, சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், தமிழ் இன்டர்நெட் யூனிவர்சிட்டியோட ரெக்கார்ட்ஸ், அது மட்டும் இல்லாம கே. நீலகண்ட சாஸ்திரி, சதாசிவ பண்டாரத்தார் மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களோட புத்தகங்கள், சக்திஸ்ரீயோட ஆய்வுன்னு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ரிசர்ச் இதுக்கு பின்னாடி இருக்கு. இது மேலதான் இந்த முழு தியரியும் நிக்குது. இந்த எல்லா ஆதாரங்களையும் அவர் அலசி ஆராயும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப அவர் கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அது என்னன்னா, ஆதித்த கரிகாலனுக்கும் நம்ம பார்த்திவேந்திரனுக்கும் நடுவுல இருந்த ஒரு ஆச்சரியமான கனெக்ஷன். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த பட்டத்தை பாருங்க, வீரபாண்டியன் தலை கொண்ட. இதோட அர்த்தம் வீரபாண்டிய ராஜாவோட தலையை எடுத்தவன்னு. இது ஆதித்த கரிகாலனோட ரொம்ப ஃபேமஸான பட்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அதே காலகட்டத்துல பார்த்திவேந்திரன் போட்ட கல்வெட்டுகள்லயும் இதே பட்டம் இருக்கு. இது எப்படி முடியும்? இதுதான் இந்த முழு ஆய்வுலேயே ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு ஜெயசீலன் ஒரு புது தியரியை முன்வைக்கிறாரு. ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் ஃபைனல் வரலாறுன்னு அவர் சொல்லல. ஆனா கிடைச்சிருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு வலுவான பாசிபிலிட்டியை நம்ம முன்னாடி வைக்கிறார். ஒரு நல்ல ரிசர்ச்சரோட நேர்மையே இதுதான். நான் சொல்றது தான் கரெக்ட்னு சொல்லாம இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் இதோன்னு முன்வைக்கிறது. ஜெயசீலன் இந்த அப்ரோச்சை ரொம்பவே தெளிவா ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவரோட இந்த கோட் பாருங்க, ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். வரலாறுங்கிறது ஒரு கல் மேல செதுக்குன மாதிரி நிலையானது கிடையாது. இன்னைக்கு நாம நம்புற ஒரு விஷயம் நாளைக்கு கிடைக்கிற ஒரு புது ஆதாரம் மூலமா முழுசா மாறலாம். சோ வரலாறுங்கிறது ஒரு முடிவில்லாத தேடல். அதைத்தான் இந்த வரிகள் சொல்லுது. உண்மையில இந்த புதிருக்கு விடை தேடுற முதல் ஆள் ஜெயசீலன் கிடையாது. அவருக்கு முன்னாடியும் நிறைய பேர் முயற்சி செஞ்சிருக்காங்க. அவருக்கு அப்புறமும் நிறைய பேர் இந்த தேடலை தொடருவாங்க.
அந்த நீண்ட ரிசர்ச் சங்கிலியில தானும் ஒரு கண்ணுன்னு சொல்றதுல அவர் பெருமைப்படுறார். இதுதான் ஒரு சரியான சயின்டிஃபிக் அப்ரோச். பாத்தீங்களா, நாம பார்த்திவேந்திரன் ஒரு நாவல் கதாபாத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ சோழர் காலத்தோட ஒரு மர்மமான பக்கத்துக்கே வந்துட்டோம். ஒரு கற்பனை கதை எப்படி ஒரு நிஜமான வரலாற்று தேடலுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்க முடியும்னு இன்னைக்கு பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் நம்ம இலக்கியத்திலயும் வரலாற்றுலயும் ஒளிஞ்சிருக்கோ, சும்மா யோசிச்சு பாருங்க.